இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் ஒரு விதை இருக்கும். நான் இந்த ஆசிரியர் பணியில நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் ஒரு விதை இருக்கும். அந்த விதை முளைக்க வைக்கிறது தான் ஆசிரியரோட வேலை. நம்ம ஒரு பாடம் நடத்தும்போது, நம்ம ஏதாச்சும் கத்துக் குடுக்கும்போது, நம்ம எண்ணங்கள் ஃபுல்லா எத நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவனுக்குள்ள இருக்க விதைய எப்படி கீறி விடுறது? அந்த வித எப்படி முட்டி வெளியில வர வைக்கிறது. அதுதான் ஆசிரியரோட பணி. அந்த வித மட்டும் நம்ம முட்டி மோத கீறி வெளிய வர வச்சுட்டோம் வச்சுக்கங்களேன், அது உண்மையான ஆசிரியருக்கான இலக்கணம்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு வித வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இயற்கையிலேயே எடுத்துப்போமே. இயற்கை என்னெல்லாம் பண்ணுது? சூரிய ஒளி. அது ஒளிய காட்டுது. "நீ இருள்ல இருக்க, வா. வெளிய வா. ஒளிக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு விதைய அது துளிர் விடுறதுக்கு அத ஊக்கப்படுத்துது. ஒரு ஆசிரியர் அந்த சூரியன் போல இருட்டுல இருந்து வெளிய வா, வெளிய வா, வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு அத தூண்டணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது விஷயம் எடுத்துப்போமே. நீர் போல நீர் நீரோட ஈரம் படும்போது, நீருக்கு என்ன அந்த உணர்வு தூண்டப்படும். நீரோட நீர் அந்த விதை மேல படும்போது, விதைக்கு உணர்வு தூண்டப்படுது. விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் படும்போது, விதையோட உணர்வு தூண்டப்படுது. நீர் தரும்போது, அதோட தூண்டப்படுது. அப்புறம் மண் என்ன பண்ணுது? மண் தன்னோட சத்து. இப்ப மாணவன்ற அவனுக்கு அந்த அக ஆற்றல் ஃபுல்லா உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்ப நம்ம சத்தத்த ஆசிரியர் ஆனவங்க அந்த சத்து தர, தர, தர அந்த சத்து அந்த விதைக்குள்ள கொஞ்சம் போகும்போது, அது ஊக்கப்படுத்தப்படும். இப்படிதான் அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு மாணவனுக்குள்ள இருக்க விதைய முளைக்க வைக்கிற முழு பொறுப்பு ஆசிரியர். நீர் போல அவர் அந்த குளிர்மையை தரணும். சூரியன் போல இருட்டுல இருந்து வெளிய வா. ஏன் இருட்டுல இருக்க? அ ஏன் இருட்டுல இருக்க? இருட்டுல இருந்து வெளிய வா. அறியாமையிலிருந்து அறிவுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது தான் ஆசிரியரோட வேலை. அப்புறம் அந்த நீர் தர்றது, உரம், சத்து தர்றது, இது எல்லாமே ஆசிரியரோட வேலை. இந்த மாரி ஆசிரியர் தான் மாணவன சந்திக்கிற ஒவ்வொரு தருணத்திலயும், மாணவன் மேல வரணும் அப்படின்ற எண்ணத்தோட ஆசிரியர் செயல்பட ஆரம்பிச்சா, அந்த மாணவனோட வளர்ச்சி ஒரு இயல்பான விஷயம். இயற்கையான விஷயம். அடுத்தது அந்த அது கிளைகள அப்படியே பரப்பும் இல்லையா? அது எவ்வாறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியோ, கொடியோ, மரமோ அது கிளைகள பரப்பி வருது இல்லையா? அது உணர்வு. ஃபர்ஸ்ட் உணர்வ வச்சு அது துளிர் விட வச்சாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, உணவு. உனக்கு உணவு வேணும். நீ உணவு வேணும்னா, நீ உன்னோட இதுல இருக்க சூரிய ஒளிய உறிஞ்சி, உன்னோட பச்சையத்த தான் நீ உணவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ஒரு தன்னறிவு வச்சிருக்காரு. அந்த தன்னறிவு அந்த மரத்த மேன்மேலும் வளர செய்யுது. முதல் வளர்ச்சி ஒரு மாணவனுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, உணர்வு பூர்வமா தோன்றணும். உணர்வு உருவாக்கணும். எப்படி சூரிய ஒளி உணர்வு உருவாக்குச்சோ, எப்படி நீர் உணர்வ உருவாக்குச்சோ, அதேபோல காற்று அதுவும் உணர்வ உருவாக்கும். நிலம், இந்த பஞ்ச பூதங்களும் என்ன பண்ணுது? உணர்வ உருவாக்குது. அப்புறம் அதுக்குள்ள ஒரு தேடல் வரும்போது, எனக்கு உணவு வேணுமே, நான் சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது, அது மேன்மேலும் வளர ஆரம்பிக்கிறது. உணர்வ வச்சு மாணவன தூண்டுறது ஆசிரியரோட முதல் வழி. 2ஆம் வழி பார்த்தீங்கன்னா,
உணவை வச்சு தூண்டணும். இது எப்படி நம்ம இது பண்றது? எந்த பாடத்தையும் உணர்வுபூர்வமா அவனுக்கு கொண்டு செல்ல முடியுமா? 2வது எந்த பாடத்தையும் அவனோட தேடல் வட்டத்துக்குள்ள கொண்டு போக முடியுமா? அவனுக்கு புடிக்கிற மாரி பண்ண முடியுமா? எப்ப தேடுவான்? ஒரு மாணவன் வந்து எப்ப தேடுவான்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவைன்னா தேடுவான். அவனுக்கு புடிச்சிருந்தா தேடுவான். 2வது அந்த தேடல், உணவு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து உணர்வு வழக்கத்துக்கு கொண்டு வரோம். 2வது உணவு வழக்கத்துக்கு கொண்டு வரோம். இது 2ம் இருந்தா, எந்த தேர்வுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ற மாணவனா இருந்தாலுமே, உங்களால ஒரு எல்லை இல்லா வளர்ச்சிய சீக்கிரம் அடைய முடியும். எதையுமே வந்து உணர்வுபூர்வமா தேடுங்க. 2வது உணவுபூர்வமா தேடுங்க. இது 2ம் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு எல்லை இல்லா வளர்ச்சி வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்து இத சாத்தியப்படுத்துறது அப்படின்னு அடுத்த இதுக்கு போம்போது, வள்ளலார் ஒரு விஷயம் சொல்லுவாரு. "பசித்திரு" அப்படின்னுவாரு. அப்ப நம்ம பசியோட இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இது வேணும் அப்படின்ற இது இருந்ததுன்னா, அந்த உணர்வும் தூண்டப்படும். உங்களோட உணவு தேவையும் தூண்டப்படும். அப்ப இது 2ம் தூண்டப்படும்போது, பசித்திரு அப்படின்ற ஒரு இதுல நீங்க வந்து அத அடையலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக தேடுங்கள், உணவுபூர்வமாக தேடுங்கள். வாழ்க்கையில் உன்னத நிலை அடையுங்கள். வாழ்த்துக சாம்பியன்ஸ்!